ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா, ஜீரகம், காஞ்ச மிளகா, கொப்பரை தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சுட்டு பட்டை, காம்பு எல்லாம் போட்டு இது மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியில் உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பொடி நம்மளுக்கு 10லேருந்து 15 நாள் அப்படியே நல்லாயிருக்கும். நீங்கள் 2-3 வாட்டி செய்யலாம். இப்போ கடாயை சூடு பண்ணி அதில் எண்ணெய், அப்புறம் கடலைப்பருப்பு, கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. நீங்கள் வெறும் கத்திரிக்காயில் கூட பண்ணலாம். நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் கேரட்டும் கூட சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இந்த காய்கறிக்கு ஏற்ப உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூடி போட்டு வறுத்துக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறமா இது நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற சாதம், இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ், நார்மல் ரைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தூள், மசாலா தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அருமையான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடும். ரைத்தாவோட என்ஜாய் பண்ணுங்கள்.